خيرا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்க கவிதைகள் என்ற அந்த பாடத்துல குறிப்பாக இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற கவிதைகள் சம்பந்தமான விளக்கங்களையும் கேள்விகளையும் நாங்க பார்த்துட்டோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்தது பார்ட் 2ல 2வது பகுதிக்கு நாங்க நகர்றோம். நாங்க இதுவரைக்கும் பார்ட் 2ல மிக முக்கியமாக பகுதி பார்ட் 2ல உங்களுக்கு தெரியும் 3 பகுதிகள் இருக்கிற. அதுல முதலாவது பகுதியில தர்ஜுமா, தரீப், மக்காலா, ஷிஅர். தர்ஜுமா தாரீபுன்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க இறுதியில பார்ப்போம். அது ஒரு விசாலமான ஒரு பகுதின்ற வகையில கட்டுரை சம்பந்தமான விளக்கங்களை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். கவிதை சம்பந்தமான தெளிவுகளை நாங்க தந்திருக்கிறோம். ரைட். தொகுத்து கேள்விகளுக்காக நீங்க தயாராகின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. இப்ப நாங்க அடுத்ததாக நகர்கின்ற பகுதி 2ல 2வது பகுதி. 2வது பகுதியை பொறுத்த மட்டும் 4 கேள்விகள் அங்கு காணப்படுகின்றன. 3 கேள்விகளுக்கு கட்டாயம் நீங்க விடையளிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கேள்வியை உங்களுக்கு விட முடியும். சாய்ஸ். அது எந்த கேள்வியாகவும் இருக்கலாம். அந்த 4 கேள்வியில முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபக்ரா, ஒரு பந்தி அல்லது ஒரு கட்டுரை தரப்பட்டு அந்த கட்டுரையிலிருந்து 5 கேள்விகள் தரப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதை நாங்க இஸ்திஆப்னு சொல்லுவோம், கிரகிக்கிறேன்னு சொல்லுவோம், அல்லது ஃபஹ்முல் மக்ரு, வாசித்த விஷயத்தை நீங்க விளங்குறதுன்னு சொல்லலாம், பல பெயர்களை சொல்லலாம். சுருக்கம் என்னன்னு சொன்னால் கேள்விகளுக்கான விட அந்த வினா பத்திரத்துல இருக்கின்றது. எனவே நீங்கள் அதை விளங்கி எழுத வேண்டும். அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி வசனம் அமைக்கிறது, தக்வீனுல் ஜும்லா அல்லது நாங்க இன்ஷா உல் ஜும்லான்னு சொல்லுவோம். 3வது பகுதி ஹிவாராத், உரையாடல்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தது பார்ப்போம். 4வது வினா ரிசாலா, கடிதம். அப்ப ரிசாலா கடிதம், ஹிவார் உரையாடல், வசனம் அமைக்கிறது தக்வீனுல் ஜும்லா, அடுத்தது ஃபக்ரா அல்லது இஸ்தியாப். இந்த 4 கேள்விகள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு விட முடியும். அப்ப இந்த பகுதியில பெரும்பாலும் இலகுவான பகுதி 2 கேள்விகள். அதாவது முதலாவது இஸ்தியாப், அந்த பந்தியை பார்த்து அதுக்கான விடைகள் அளிக்கிறது மிகவும் இலகுவான விஷயம். அதே போன்று பெரும்பாலும் அடுத்தது பெரும்பாலான மாணவர்கள் ஹிவாராத்த உரையாடல்களை தெரிவு செய்வாங்க. எதை சாய்ஸ் பண்றேன்னு வருகின்ற போது அது வசனம் அமைக்கிறதா அல்லது ரிசாலாவா என்றதான் பெரும்பாலானுக்கு எழுகின்ற ஒரு கேள்வியாக வினாவாக இருக்கும். உண்மையில 2ம் இலகுவான பகுதி தான். வசனம் அமைக்கிறதும் இலகுவானதுதான், கடிதம் எழுதுறதும் இலகுவானதுதான் படித்தால். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்போ உங்களுக்கு வசனம் அமைக்கிறது சம்பந்தமான சில விளக்கங்களை நான் இங்கு தாரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லா கேள்விகளுக்கும் ரெடி ஆகுங்க. கேள்வியை பார்த்துட்டு நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ, எந்த கேள்வியை செய்தால் கூடுதலான புள்ளியை பெற முடியுமோ அந்த கேள்விகளை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிவு செய்ய முடியும். ரைட். ஹைரன். நாங்க முதலாவதாக இந்த வசனத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கவ்வன யுகவ்வின் என்றதிலிருந்தான் தக்வீன் ஃபஅல வஸன். கவ்வன என்றால் உருவாக்கினான், தக்வீனுல் ஜும்லா வசனத்தை உருவாக்குறது, அல்லது இன்ஷான்னு சொல்லுவாங்க, இன்ஷா உல் ஜும்லா. இன்ஷான்றது ஒரு தனி பாடமாகவும் இருக்கின்றது. உண்மையிலே எழுத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அரபுல இன்ஷான்னு சொல்லுவாங்க. லுகால இன்ஷான்றது பெரும்பாலும் எழுத்தோடு எழுதுகின்ற விஷயங்கள். அது கடிதமாக இருக்கலாம், அறிக்கையாக இருக்கலாம், வசனமாக இருக்கலாம். இன்ஷா பாடம் சொல்லி ஒரு பாடமே இருக்குது. இங்க நாங்க இன்ஷா உல் ஜும்லா மானாகும் வசனம் அமைக்கிறது. ஜும்லத்துன் அட பன்ம ஜுமல் வசனம் என்று எங்களுக்கு தெரியும். வசனங்களை உருவாக்குறது, வசனங்களை அமைக்கிறது தான் இங்க நாங்க பார்க்க போற விஷயம். இதுல பாருங்க, ஒரு வசனத்துல முகவ்வனாத்துல் ஜுமல், ஒரு வசனத்துல முக்கியமான கூறுகளாக எங்களுக்கு சொல்ல முடியும். அதை நாங்க வசனங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அல் ஜுமல் நௌன்றது வகைகள். வசனங்கள் 2 வகைப்படும். ஒன்று ஜுமல் இஸ்மியா, அடுத்தது ஜுமல் ஃபிஅலியா அல்லது ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபிஅலியான்னு நாங்க சொல்றது பரிச்சயமான விஷயம். ஃபிஅலை கொண்டு, வினையை கொண்டு ஆரம்பிக்கின்ற வசனங்கள் ஜும்லா ஃபிஅலியா. அதுல ஃபிஅல், ஃபாஇல், மஃபூலும் பிஹி, இதுதான் அடிப்படை, பேசிக். ஒரு வசனத்தை உருவாக்குறதுல மிக முக்கியமானது அது. ஷரிப அல் வலது அல் ஹலீப. ஷரிபன்றது ஃபிஅல், வலதுன்றது ஃபாஇல், ஹலீபன்றது மஃபூலும் பிஹி. இது 3ம் இருக்க வேண்டும். ஒரு முழுமையான பூரணமான வசனத்தை நாங்க உருவாக்குவதாக இருந்தால் குறைந்தது இந்த 3ம்
இருக்க வேண்டும். அல்லது ஜும்லா இஸ்மியா, இது நாங்க அல் வர்தத்து ஜமீலத்துன் முப்ததா ஹபர்ல இருக்குது. அல் வர்தத்து ஜமீலத்துன் பூ அழகானது, இதுவும் ஜும்லா இஸ்மியா தான். அல்லது அல் வலது ஷரிபல் ஹலீப என்று சொன்னாலும் ஜும்லா இஸ்மியா தான். சரியா, இங்கே நாங்க ஜும்லா இஸ்மியாவுக்கு முப்ததா ஹபர் உதாரணமாக கொண்டு வந்திருக்கின்றோம். ரைட். அப்ப அல் வர்தத்து ஜமீலத்துன் பாருங்க, இந்த வசனம் முடிஞ்சிக்குது, வசனம் முழுமையாக இருக்கின்றது. இதே சிஃபா மௌசூஃபாக இருந்தால் உதாரணமாக அல் வர்தத்துல் ஜமீலா அல்லது வர்தத்துன் ஜமீலத்துன் அப்படின்னா அதாவது அழகான ஒரு பூ அல்லது அழகான பூ. அப்ப சிஃபா மௌசூஃபான வசனங்களை நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு முழுமையான வசனமாக இருக்காது. சிஃபா மௌசூஃபுக்கும் முப்ததா ஹபருக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். முப்ததா ஹபர்ன்றது ஜும்லா இஸ்மியா, அது வசனம் முடிஞ்சிருக்கும், வசனம் முழுமை பெற்றிருக்கும். சரியா, தொக்கி நிற்காது. இங்க சிஃபா மௌசூஃபான வசனங்களை பொறுத்த மட்டும் இந்த வசனங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் முடியாது, முழுமை அடையாது, பூரணமாக இருக்காது. அல் வர்தத்து அல் ஜமீலத்து அழகான பூ. சரியா, அழகா. அப்ப எங்களுக்கு வசனத்தை முடிக்கலாம். சகத்தத் ஓ சகத்தத்தில் வர்தத்துல் ஜமீலா, அழகான பூ விழுந்தது. சரியா, ரைட். அப்ப ஜும்லா இஸ்மியால் வருகின்ற போது முப்ததா ஹபர் அல்லது எங்களுக்கு சொல்ல முடியும் இஸ்மை, அதாவது அல் வலது ஷரிபன்னு சொல்லியும் சொல்ல முடியும். அப்ப இங்க நாங்க 2 வகையான வசனங்களை சொல்லி இருக்கிறோம். அப்ப இது அடிப்படையான விஷயம். அதாவது வசனம் அமைக்கின்ற போது முழுமை பெற வேண்டும் தானே. அப்ப நான் முப்ததா ஹபரான வசனமாக அதை எழுத வேண்டும், அல்லது ஃபிஅல் ஃபாஇல் மஃபூலும் பிஹியான வசனங்களாக அது இருக்க வேண்டும். சில அடிப்படைகளை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். உஸஸு இன்ஷாஇல் ஜும்லா, வசனங்களை அமைப்பதற்கான சில அடிப்படையான விடயங்கள், உஸஸ், அசாஸ்கள், பேசிக்ஸ். சரியா, முதலாவது மஅரிஃபத்துல் கவாயித் அன்-நஹ்விய்யா. மஅரிஃபத்து என்ற அறிகிறது, அல் கவாயித் அன்-நஹ்விய்யா, நஹு சட்டங்கள், அரபு இலக்கண விதிகளை அறிந்திருக்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்பதானே ஒரு முழுமையான சரியான வசனத்தை எழுத முடியும். நஹு சட்டம் பிழையாகினால் எங்களுக்கு தெரியும், எழுவாய் பயனிலே செயற்படு பொருள் என்னென்று தெரிஞ்சாத்தான் அது சரியாக சொற்களை பயன்படுத்தி வசனம் அமைக்க முடியும். எனவே நஹு சட்டங்கள் தெரிந்திருப்பது கட்டாயம். பேசக்கொள்ளே அது நகுவை பேணி பேசலாம், பேசாமல் இருக்கலாம். அது எப்படி சரி பேசலாம். ஆனா எழுதுகின்ற போது கட்டாயம் நாங்க நகு சட்டங்களை அவதானித்துத்தான், கவனத்தில் கொண்டுதான் வசனங்களை எழுத வேண்டும். எனவே இது நகு சட்டங்களை தெரிந்திருக்கிறது வசனங்களை அமைக்கிறதுக்கு முதலாவது அடிப்படை. 2வது மாரிஃபத்துல் முஃப்ரதாத் அல் அரபியா, அல் கலிமாத் அல் அரபியா, அல் அல்ஃபால் அல் அரபியா. அரபு சொற்கள் தேவை. சொற்கள் இல்லாம எதுவுமே செய்ய இயலாது. எழுதுறேன் வருகின்ற போது சொற்கள், பேசுவதாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு லாங்குவேஜ்ல முஃப்ரதாத்ன்றது அஹம்மு ஷை. எந்த அளவுக்கு உங்களுக்கு சொற்கள் தெரியுமோ அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜ்ல உள்ள பயம் இல்லாமல் போகும். நிறைய பேருக்கு இருக்கிற பெரியல் என்ன என்று சொன்னால், இந்த சொற்களை பாடமாக்கல, அப்டேட் ஆகல, புதிய புதிய சொற்கள் அவங்க என்ன செய்வாங்க, உள்வாங்குறது இல்லை. சரியா, அப்ப சொற்கள் கட்டாயம் தேவை. ரைட். அடுத்தது அல் ஃபிக்ருல் இப்தாஇ, கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது இன்னொரு மிக முக்கியமான விஷயம். வசனங்கள் அமைக்கின்ற போது புத்தாக்க சிந்தனை மிக முக்கியம். அதாவது நாங்க சில பேப்பர்களை திருத்துகின்ற போது உண்மையில அந்த பிள்ளைகள்ட அந்த புத்தாக்க சிந்தனை அழகாக எங்களுக்கு மதிப்பீடு செய்ய முடியுமாக இருக்குது. என்றால் ஒரு வசனத்தை கொடுத்தால் அவன் எப்படி சிந்திக்கிறான், அந்த மாணவன் எப்படி சிந்திக்கிறான்ற விஷயத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நாங்க ஒரு சொல் தரப்பட்டால் அந்த சொல்லை வச்சு, எங்களோட சூழலை வச்சு, நாட்டுல நடக்கின்ற நடப்பு விவகாரங்களை வச்சு அந்த சொல்ல அழகாக என்ன செய்யலாம், ஒரு வசனத்துல பயன்படுத்த முடியும். அதுக்கு எங்களுக்கு சொற்கள் தேவை. அதே நேரம் நாட்டில் நடக்கின்ற அந்த நடப்பு விவகாரங்கள், அது சூழலோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள், அது அந்த சொல் எந்த இடத்துல எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்ற அந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் இந்த புத்தாக்க சிந்தனையோடு கலந்து அழகான வசனங்களை எங்களால் உருவாக்க முடியுமாக இருக்கும். இது நான் பொதுவாக வசனம் அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அடிப்படைகளை நான் இங்கு உங்களுக்கு சொல்லுகின்றேன். உண்மையில இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் நான் நல்லா விளங்கிக்கோங்க. ஏலவல்ல சொற்கள் எப்படியும் வரலாம், இன்னும் சொற்கால் வரும்னு சொல்லி எங்களுக்கு ரெடியாகி போகலாது. கட்டுரைன்னு சொன்னால் ஒரு 5-6 கட்டுரையில இது வரும்னு சொல்லேனும். கவிதைன்னு சொன்னால் இன்னும் கவிதைகள் பெரும்பாலும் வரலாம் என்று சொல்லலாம். ஆனா சொற்களை பொறுத்த மட்டும் எப்படி சொல் வரும் எங்களுக்கு சொல்ல இயலாது. எனவே இந்த பகுதியை செய்யறன்னு சொன்னால்
இங்க எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கிட்ட அந்த தன்மியத்து மகாரத்தில் கிதாபா தான் மிக முக்கியம். எழுதுகின்ற அந்த ஸ்கிலை தான் நாங்க என்ன செய்யணும், கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு சொற்கள் தெரிய வேண்டும், நகு தெரிய வேண்டும், புத்தாக்க சிந்தனை தேவை என்ற அந்த பொதுவான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக லபுத்தமின் தன்மியத் மகாரத்தில் கிதாபா அத்தம்ரீனாத். இந்த 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 வசனம் அமைக்கின்ற விஷயம் சும்மா வராது. அது என்ன செய்யணும்னா நீங்க நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டும். கூடுதலான ஈடுபாடு தேவை. அப்ப நீங்க ஒரு சொல்ல எடுத்து அதை எழுதணும். ஒரு 5-6 வசனம் எழுதணும், ஒரு 10 வசனம் எழுதணும். சரியா? அதை எழுதி காட்டணும். சீனியர்ஸ் மாட்ட காட்டுறது, ஒஸ்டா மாட்ட காட்டுறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட காட்டுறது, கிளாஸை யார் சரி நல்லா படிக்கிற ஒருத்தர் இந்த அவற்றை காட்டிக்கு வர்றது. எப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வசனங்களை நீங்க எழுதி பார்க்க வேண்டும். எனவே பயிற்சி தம்ரீனாத் வத்தத்ரிபா தஹம்முஷை லி இன்ஷாஇல் ஜும்லா வசனம் அமைக்கிறதுக்கு. ஹைரன். இங்க பாருங்க புள்ளுகள், இந்த சிறிய அறிமுகத்தோட கடந்த காலங்கள்ல தக்வீனுல் ஜுமல் வசனம் அமைப்பது சம்பந்தமாக வந்திருக்கின்ற கேள்விகள் அல்லது எப்படிப்பட்ட வசனங்கள் அல்லது எப்படிப்பட்ட சொற்கள் வந்திருக்கிறத நாங்க பார்ப்போம். அல் அஸ்கிலத்துல் வாரிதா அன் தக்வீனுல் ஜும்லா ஃபி ஸனவாத்தில் மாதியா அல்லது எங்களுக்கு அல் முஃப்ரதாத்துல் வாரிதான் எங்களுக்கு சொல்லவும் முடியும். நான் இது 2019 முதல் பேப்பர் என்று சொல்றது கட்டாயம். இந்த முதல் பேப்பரை நீங்க பாருங்க. தேசிய கல்வி நிறுவனத்தால புதிய சிலபஸுக்காக வெளியிடப்பட்ட அந்த கேள்வி கட்டமைப்பு 2019 முதல் பேப்பர். இது NIE தேசிய கல்வி நிறுவனத்துல அதுல வந்த கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா பிக்குல்லி வாஹிதின் மிம்மா யஅதி பிஉஸ்லூபிக். இப்படித்தான் கேள்வி கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா, ஜும்லா முஃபீதா பயனுள்ள ஒரு வசனத்தை உருவாக்குக, பிக்குல்லி வாஹிதின் மிம்மா யஅதி ஒவ்வொன்றுக்கும் 10 சொல் தரப்படும். பிஉஸ்லூபிக் உனது வழிமுறையில் உங்களோட ஸ்டைல எழுதணும். இங்க மிக முக்கியம் என்னென்றால் இந்த கேள்வி நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதாவது இந்த அந்த உதாரண அஜாபன்ற சொல் புத்தகத்துல பல இடங்கள்ல வந்திருக்கும். அப்ப புத்தகத்துல வந்திருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. பிஉஸ்லூபிக் உங்களோட ஸ்டைல்ல உங்களோட வழிமுறையில உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு நீங்க வசனம் அமைக்கணும். ஆனா ஷர்த் என்ன? பிஷர்தி அன் தகூனல் ஜும்லா முஃபீதா காமிலா பயனுள்ள முழுமையான வசனமாக இருந்தா சரி. ரைட். அப்ப இந்த மாதிரி சொற்கள் தரப்பட்டிருக்குது. அஜாப, லி அன்ன, இத்தஃபக்னா, அல் ஆலமு, அல் மஆலிமு சியாசியா, அல் ஹிபுரா, அல் மக்தூதாத், அல் பிஅஸத்து டிப்ளோமாசியா, மஸ்ரஅத்துன் யஹ்லஉ. நான் இந்த சொற்களுக்கெல்லாம் வசனம் அமைச்சு காட்டுறதல்ல, நீங்க எல்மண்ட வசனம் அமைச்சு பாருங்க. அஜாபண்ட விடையளித்தான், பதிலளித்தான், லி அன்ன என்றாலும், இத்தஃபக்னா நாங்கள் உடன்பட்டோம், அல் மஆலிமு சியாசியா அரசியல் அடையாளங்கள், அரசியல் மெய்கற்கள் சொல்லலாம். அல் ஹிபுரா அனுபவம், அல் மக்தூதாத்னு சொல்றது கையெழுத்து பிரதிகள், அல் மக்தூதாத் இதெல்லாம் உங்களோட சிலபஸ் இருக்கிற சொற்கள் தான் வந்திருக்குது. அல் பிஅஸத்து டிப்ளோமாசியா ராஜதந்திர தூதுக்குழு, பிஅஸத்து டிப்ளோமாசியா சரியா. மஸ்ரஅத்துன் விவசாய நிலம் சரியா. யஹ்லஉ யஹ்லஉ ரிமூவ் பண்றது கலட்டுகின்றான். ரைட். அடுத்தது பாருங்க 2019 கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா பிக்குல்லி வாஹிதின் மிம்மா யஅதி பிஉஸ்லூபிக். இது பாஸ் பேப்பர். அதாவது 2019ஆம் ஆண்டு A-level எக்ஸாமுக்காக வந்த சொற்கள். இதுல இன்ஷாஉல் ஜும்லா தக்வீனுல் ஜும்லால லதைக்கலால் உன்னிடத்தில் இருக்கின்றது, அல் அமல் வேலை, லாக்கின் என்றாலும், குவத்துன் பலம், யசிஃபூன வர்ணிக்கின்றனர், வசஃப யசிஃபு ஃபியல் முதாரி ஜம்உ, யுத்லகு அலா பெயர் சூட்டப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது, அத்லக் இது ஒரு யூசேஜ் பாருங்க. இது இஸ்திஅமால் லுகவி என்று சொல்லுவோம், ஒரு யூசேஜ். அல் அசாலீப் பாருங்க, உஸ்லூப்ல பன்மா அசாலீப் வழிமுறைகள், அசாலிபு தாவாட வழிமுறைகள். கசீருன் அதிகமானது, ஹதீசத்துன் நவீனகரமானது மொடர்ன் அல்லது லேட்டஸ்ட் என்று சொல்லலாம், லேட்டஸ்ட் சரியா. ஹதீஸ்ன்றது பெரும்பாலும் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட இதுக்கு நாங்க யூஸ் பண்றது சரியா. இப்ப ஜவ்வாலுன் ஜதீதுன் ஒரு புதிய லேட்டஸ்டான ஒரு போனுக்கு சொல்றது ஜவ்வால் ஜதீத்.
சாரி ஹதீஸ் எதை சொல்லணும்? லதைக்க உன்னிடத்தில் இருக்கிறது, அல் அமல் வேலை தொழில், லாக்கின் என்றாலும், குவத்துன் பலம் பவர் குவத்துன் குவாத், யசிஃபூன வசஃப யசிஃபு யசிஃபூன வர்ணிக்கின்றனர், யுத்லகு அலா மனஹு யுசம்மா அழைக்கப்படுகின்றது அல்லது சொல்லப்படுகின்றது. அல் அசாலீப் உஸ்லூப்ல பன்ம அசாலீப் வழிமுறைகள், அசாலீப் உஸ்லூபுன் அசாலீப். கசீருன் அதிகமான, ஹதீசுன் நவீனகரமான புதிய, பிவாசித்ததி பிவாசித்தா என்று சொல்றது ஊடாக, சரியா? பிவாசித் உதாரணமாக பிவாசித்தா என்றால் பிவாசித்தத்தில் ரயீஸ் ஜனாதிபதி ஊடாக, சரியா? இதை நாங்க புறைக்கு வசனம் வச்சு பார்ப்போம். அடுத்தது கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா விக்குல்லி வாஹிதின் மிம்மா யாத்தி அதுவும் பி உஸ்லூபிக்குன்னு தான் வந்து 2020ஆம் ஆண்டு வந்த சொற்களை பாருங்க. உஸ்ரா குடும்பம், உஸ்ரா இலகுவான ஒரு சொல். பாருங்க இதுல பாருங்க, இப்ப இந்த உஸ்ரான்றதும் எப்படி வந்திருக்குது? மாரிஃபாவாக வந்திருக்குது. அல் பெற்று அல் அல் உஸ்ரத்து, அப்படித்தான் நீங்க யூஸ் பண்ணணும். வந்திருக்கிற மாதிரி அப்படியே தான் யூஸ் பண்ணணுமே. மாரிஃபாண்டால் மாரிஃபா, நக்கிராண்டால் நக்கிரா, அந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். பஅதமா போது அல்லது பிறகு, பஅதமா ஜஹப்து நான் போன பிறகு, பஅதமாக்கு போற ஒரு ஃபியல் மாதி வரும். கபீருன் பெரியது, அர்ரஜா எதிர்பார்க்கப்படுகின்றது, எதிர்பார்த்தல், அர்ரஜா ரஜா யர்ஜு. முன்சு ஹவாலை, சரியா? முன்சு ஹவாலை கிட்டத்தட்டன்னு கருத்து. உதாரணமாக முன்சு ஹவாலை திஸ்ஈன சனா கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு யூஸ் பண்றது. முன்சு ஹவாலை பெரும்பாலும் ஆண்டுகளோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல். உங்களோட புத்தாத்திகள் பாருங்க. அடுத்த முனஜ்ஜிமன் முத்தஃபர்ரிகன், முனஜ்ஜிமன் இது குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற ஜம் உல் குர்ஆன் நான் நினைக்கிறேன். குர்ஆனை தொகுக்கிறது, தொகுத்தல் 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் வருகின்ற ஒரு சொல் முனஜ்ஜிமன். முத்தஃபர்ரிகன் பகுதி பகுதியாக, நஸல அல் குர்ஆனு முனஜ்ஜிமன் அவ் நுஸில அல் குர்ஆனு முனஜ்ஜிமன். ஃபில் காலிப் பெரும்பாலும், பெரும்பாலும். அல் காதிமா கதிம காதிம், பாருங்க இந்த காதிமான்ற சொல்ல வருகின்றவள் என்று ஒரு சிஃபத்தாக எடுக்கும். மேலும் அல்லது எதிர் வருகின்ற நெக்ஸ்ட், அஸ்ஸனவாத்துல் காதிமா அஸ்ஸனத்துல் காதிமா எதிர் வருகிற நெக்ஸ்ட் இயருக்கு நாங்க சொல்ற அஸ்ஸனத்துல் காதிமா, சரியா? ரைட். அல் காதிமான்னு பாருங்க இந்த சொல் வந்து சிஃபத்தொண்டு மாரிஃபாவாக வந்திருக்குது, முஅன்னஸாக வந்திருக்குது. ரைட். யஹ்தஃபிலூன இஹ்தஃபல பி விழா கொண்டாடினான், விழா எடுத்தான், விழா கொண்டாடினான். யஹ்தஃபிலூன பி வரும். ஹைரன். அடுத்தது பாருங்க புள்ளோகள் 2021ஆம் ஆண்டு த குல்ல வாஹிதின் மிம்மா யாத்தி ஃபீ ஜும்லத்தின் முஸ்தகில்லா. ஜும்லா முஸ்தகில்லா என்றால் தனியான ஒரு வசனத்தில், முஸ்தகில் என்றது தனித்துவமான தனியான கருத்து. முஸ்தகில் ஹிஸ்புன் முஸ்தகில் என்று சொல்லுவோம். ஹிஸ்புன் முஸ்தகில் என்றால் சுயேட்சை குழு அல்லது சுயேட்சை கட்சிக்கு நாங்கள் சொல்றோம் ஹிஸ்புன் முஸ்தகில். இஸ்தகல்லா என்ற சொல் பல கருத்தை கொண்டிருக்கும். இஸ்திக்லால் என்று சொன்னால் சுதந்திரத்துக்கு நாங்கள் சொல்றோம். யௌமுல் இஸ்திக்லால் என்று சொல்லுவோம். யௌமுல் இஸ்திக்லால் என்றால் யௌமுல் ஹுர்ரியா, சுதந்திர தினத்துக்கு நாங்க யூஸ் பண்றது யௌமுல் இஸ்திக்லால். அது இஸ்தகல்லா இருந்து வாரதுதான் அது. த குல்ல வாஹிதின் மிம்மா யாத்தி ஃபீ ஜும்லத்தின் முஸ்தகில்லா, தனியான ஒரு வசனத்திலே கீழ் வருகின்றவற்றை ஒவ்வொன்றையும் இடுக, பாவிங்க, த வைங்க, சரியா? ஜும்லத்தின் முஸ்தகில்லா முஃபீதா பயனுள்ள ஒரு வசனத்துல வைங்கன்னு சொல்றாங்க. மின் இந்திக் உன்னிடத்தில் இருக்கின்ற, அதாவது உங்களோட ஸ்டேல உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த கீழ் வருகின்ற ஒவ்வொரு சொல்லையும் பயனுள்ள ஒரு வசனத்துல பயன்படுத்துங்க, வைங்கன்னு சொல்றாங்க. வத அயத உதா. அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, நான் இங்கு உங்களுக்கு இந்த கடந்த கால வினாபத்திரங்கள்ல வந்து அந்த சொற்களை
தொகுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே பார்வையில இன்ஷா உல் ஜும்லா சம்பந்தமாக நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுதான் மிக முக்கியம். இதுல இருந்து நாங்க இன்னும் சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லலாம். பாருங்க, அந்நிகாத்தல் முஹிம்மா, இதுதான் மிக முக்கியம். அன் இன்ஷாஇல் ஜும்லா, வசனம் அமைப்பது குறித்து காணப்படுகின்ற முக்கியமான சில பாயிண்ட்ஸ்கள். நுக்தத்துன் நிகாத் என்றது முக்கியமான அம்சங்கள், முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் சொல்லுவோமே. இது நாங்க கடந்த கால வினாபத்திரங்கள்ல இருந்தும் மாடல் பேப்பர்ல இருந்தும் இன்ஷா உல் ஜும்லா ஏலவல்ல பாட்டுக்கு எப்படியான சொற்கள் வருகின்றது என்பதைத்தான் நான் இங்கே உங்களுக்காக தொகுத்திருக்கின்றேன். கடந்த கால வினாபத்திரங்களை மையமாக கொண்டு பாருங்க. பல வகையான சொற்கள் எங்களுக்கு தரப்படலாம். ஃபிஅல் மாதி முதாரி, இறந்த கால வினை தரப்படலாம், முதாரியான வினை தரப்படலாம். ஷாஹத, ஹஜஸ, இன்தகல, யசிஃபூன, யஹ்தஃபிலூன வந்திக்கு தானே. ஃபியல் மாதி தந்தால் ஃபியல் மாதில தான் யூஸ் பண்ணணும். ஃபியல் முதாரி தந்தால் ஃபியல் முதாரியில யூஸ் பண்ண வேண்டும். அதுலயும் முதக்கராக இருந்தால் முதக்கர், ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால், பெண்பாலாக இருந்தால் பெண்பால். அதுல நீங்க இன்னொரு பார்த்துக்கொள்ளலாம், முஃப்ரது முசன்னா ஜம்உ, ஒருமையாக இருந்தால் ஒருமையாக பயன்படுத்த வேண்டும். இங்க யஹ்தஃபிலூன பாருங்க, யஹ்தஃபிலூன முதக்கர், சாரி ஜம்உ இருக்குது, முதக்கர் ஜம்உ, ஆண்பால் பன்மையில இருக்குது, ஃபியல் முதாரி. அப்ப யஹ்தஃபிலூன என்று தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? சொல் எப்படி தரப்பட்டிருக்குதோ அதே மாதிரி நீங்க வசனத்துல பயன்படுத்த வேண்டும். அப்ப நீங்க யஹ்தஃபிலூன என்று சொன்னால் இதை நீங்க பன்மையில பயன்படுத்த வேண்டும். எனவே ஃபாயில் பன்மையில இருக்கிறது கட்டாயம். சரியா? ஃபாயில் என்பது பன்மையில கட்டாயம் இருக்க வேண்டும். அப்ப இதிலே ஃபியல் பன்மையாக வரும். இப்ப ஜும்லா இஸ்மியால கொண்டு வந்தா சரி. ரைட். ஃபிஅல் பிளஸ் ஹர்ஃபு ஜர். சில சொற்கள் தரப்பட்டிருக்குது பாருங்க. இப்ப இத்தஃபக்னான்னு ஒரு சொல் தரப்பட்டிருக்குது பாருங்க. இத்தஃபக்னான்ற சொல் பாருங்க. இத்தஃபக் என்ற சொல் வந்தால் கட்டாயம் அலா வந்தாகணும். அலா வந்தாத்தான் கருத்துள்ள ஒரு வசனத்தை எங்களுக்கு அமைக்க முடியும். இப்ப சில சொற்கள் இருக்குது அரபு மொழியில, இங்கிலீஷ்லயும் இருக்குது. அந்த சொற்களோட இடைச்சொற்கள் கட்டாயம் வந்தா, உதாரணமாக பார்க்கணும். இங்கிலீஷ்ல லுக்குண்டு இருக்குது, லுக் LOOK, லுக்குண்டு வந்தால் எது வரும்? ஏடி, எட் வந்தே ஆகும். அதே மாதிரி அரபுல பாருங்க, நவர வந்தால் கட்டாயம் இலா வந்தே ஆகணும். ஃபக்கர வந்தால் ஃபி வந்தே ஆகணும். ஹசல வந்தால் அலா வந்தே ஆகணும். தக்கவன மின் வரும். இத்தஃபக்காண்டு வந்தால், இத்தஃபக் நாண்டு வந்தால் நாங்கள் உடன்பட்டோம். எதில் உடன்பட்டோம், எந்த விடயத்தில் உடன்பட்டோம்ன்றதுக்கு அலா வந்தே ஆகணும். அப்பதான் அந்த வசனம் முழுமை பெறும். எனவே அப்படி சில சொற்கள் தரப்படும். இப்ப இங்க பாருங்க, யஹ்தஃபிலூன பி தரல, யஹ்தஃபிலூன மட்டும்தான் தந்திக்கு. அப்ப உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த இஹ்தஃபல என்ற சொல்லுக்கு பி கட்டாயம் வரணும். எதை நாங்க கொண்டாடுறதுக்கு, யஹ்தஃபிலூன அல் முஸ்லிம், சாரி அல் முஸ்லிமூன யஹ்தஃபிலூன பிஈதில் ஃபித்ர் அல் முபாரக். அல் முஸ்லிமூன யஹ்தஃபிலூன பிஈதில் ஃபித்ரில் முபாரக். அப்ப இஹ்தஃபல பி. சரியா? அப்ப இதுல பாருங்க, இன்னொரு நீங்க யஹ்தஃபிலூனன்றதை இங்க ஜும்லா இஸ்மியாவாக பயன்படுத்த வேண்டும். இப்ப நீங்க ஜும்லா ஃபிஇலியாவாக எழுதினால் யஹ்தஃபிலுல் முஸ்லிமூன் தான் வரும். யஹ்தஃபிலூனன்றது இல்ல. அப்ப நீங்க அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் முஸ்லிமூன யஹ்தஃபிலூன பிஈதி அல் ஃபித்ரில் முபாரக். சரியா? ஜும்லா முஃபீதா காமிலா. அப்ப இது மாதிரி சொற்களை நீங்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இடைச்சொற்களோடு வருகின்ற சொற்களை கட்டாயம் அதை எழுதுகின்ற போது அந்த இடைச்சொற்களையும் சேர்த்து எழுதிக்கும். இப்ப ஹசல வந்தால் அலாவா சேர்த்துக்கோங்க. தக்கவன வந்தால் மின்ன கட்டாயம், தக்கவன வந்தால் மின் வரும் என்ற விஷயத்தை விளங்கி இருக்க வேண்டும். இஹ்தஃபல வந்தால் பி வரும். இப்படியான சொற்கள் வர முடியும். அடுத்தது இஸ்ம், பெயர் சொல், தனிப்பெயர் சொல். இப்ப பாருங்க, மஸ்கத்துர் ரஸ்ன்ற சொல் உதாரணமாக இப்படி ஒரு சொல் இருக்குது உங்களோட புத்தகத்துல, மஸ்கத்துர் ரஸ். நாங்க போடுறாங்கள அல் பிஅஸத்து டிப்ளோமாசியான்ற ஒரு சொல் தரப்பட்டிருக்குது. சிஃபா மௌசூஃபான ஒரு சொல், அல் பிஅஸத்து அத்திப்ளோமாசியா. நாங்க பார்த்தோம், முதல் பேப்பர்ல வந்திருக்குது, ராஜதந்திர தூதுக்குழு. இப்ப அல் பிஅஸா டிப்ளோமாசியான்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் தான் என்ன செய்யலாம், அது ஒரு முழுமையான பூரணமான வசனத்துல எழுதலாம். சொல்லுக்கு கருத்து தெரியட்டு சிக்கல் தான். மஸ்கத்துர் ரஸ் என்று சொன்னால் பிறந்த இடத்துக்கு நாங்க சொல்றது, தலை விழுந்த இடம் அல்ல. அதாவது மகானுல் மீலாத், மஸ்கத்துர் ரஸ் ரசூல்லா, மஸ்கத்துர் ரஸி லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துல் முகர்ரமா. ரைட்.
பர்லமான் பாராளுமன்றம், இஸ்திக்லால் இஸ்திக்லால்னு சொல்ல நான் சொன்னேன் சுதந்திரம். அப்ப இந்த மாதிரி சொற்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த பெயர் சொற்கள் வந்தால் நக்கிராவாக இருந்தால் நக்கிராவாக பயன்படுத்த வேண்டும், மாரிஃபாவாக இருந்தால் மாரிஃபாவாக பயன்படுத்த வேண்டும். சில பெயர் சொற்கள் முதாஃப் இலைஹியாக இருக்கும். இப்ப மஸ்கத்து ராஸ் அல்லது சிஃபா மௌசூஃபாக இருக்கும் அல் பிஅஸத்து டிப்ளோமாசியா. ரைட். அப்ப இப்படி தனி பெயர் சொற்கள் வர முடியும். அடுத்து இஸ்திமால் லுகவி, மொழி சார்ந்த சில பயன்பாட்டு சொற்கள் இருக்கு, யூசேஜஸ் சொல்லுவோம். உதாரணமா சொல்லுவோமே அல் ஜதீர் பிஸ்ஸிக்ரி, குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அல் ஜதீர் பிஸ்ஸிக்ர், அல் ஜதீர் பிஸ்ஸிக்ர் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஃபத்லன் அன், ஃபில் காலிப், அஸ்னா, ஹஸப, கைரு அன் இதெல்லாம் இருக்குது. அப்ப நாங்க இங்க இந்த அஸ்னா என்றதை நான் தர்ஃப்லயும் கொண்டு வந்திருக்கிறேன். அது இல்லாம சில இஸ்திமால் லுகவி நிறைய. இப்ப நான் சொன்ன யுத்லகு அலா, சரியா, மினல் மும்கின், மினல் முத்தவக்கா போன்ற இஸ்திமால் லுகவி யூசேஜஸ் இருக்குது. அதையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான சொற்களும் வர முடியும். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் யுத்லகு அலாண்டு வந்திருக்குது, ஃபில் காலிப்ன்ற சொல் வந்திருக்குது, சரியா, ஃபில் காலிப் பெரும்பாலும். அப்ப இப்படியான சொற்களும் வர இடம் இருக்கின்றது. அடுத்த சிஃபத் பாருங்க, சிஃபத் தனி பண்பு சொல் வரலாம். பாருங்க அதுல பாருங்க கசீருண்டு வந்திருக்குது. இங்க பாருங்க கசீருன் நக்கிராவாக வந்திருக்குது முதக்கர். ஹதீசத்துன் பாருங்க, ஹதீசத்துன்றது ஒரு பெயர் சொல்லல, இது வந்து ஹதீஸ் முஅன்னஸாக ஒரு சிஃபத் முஅன்னஸாக வந்திருக்குது. எனவே இதுக்கு முன்னால நீங்க ஒரு மௌசூஃபை கொண்டு வர வேண்டும். அந்த மௌசூஃப் முஅன்னஸாக இருக்க வேண்டும், பெண்பாலுக்குரிய முஅன்னஸாக இருக்க வேண்டும். அல் காதிமா, இங்க ஒரு பாசன அல் காதிமா என்ற சொல், காதிமா என்ற சொல் பாருங்க, அல் காதிமா. அப்ப நான் சொன்ன அஸ்ஸனத்துல் காதிமா, சரியா, உதாரணமா சொன்னமே சஉவாஜிஹு அல் இம்திஹான ஃபி ஸனத்தில் காதிமா, எதிர் வருகின்ற வருடம் நான் பரீட்சையை எதிர்கொள்வேன். வாஜஹல் இம்திஹான் என்று சொன்னது இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க சொல்றோம். சஉவாஜிஹு சஅக்துபுன்னு சொல்றோம். சஉவாஜிஹு வாஜஹ சஉவாஜிஹுல் இம்திஹான ஃபி ஸனத்தில் காதிமா, நெக்ஸ்ட் இயர் எதிர் வருகின்ற வருடத்தில் நான் என்ன செய்வேன், வருகின்ற வருடத்தில் அல்ல எதிர் வருகின்ற வருடத்தில் நான் பரீட்சையை எதிர்கொள்வேன். அப்ப அஸ்ஸனல் காதிமான் இதை நீங்க யூஸ் பண்ண வேண்டும். ரைட். எப்படியான சிஃபத்துல பாருங்க, முதக்கர், முஅன்னஸ், சில நேரம் நக்கிரா, மாரிஃபா, இந்த வித்தியாசங்களையும் கட்டாயம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தர்ஃப் சொல்ல பாருங்க, அஸ்னா, ஹஸப, ஹிலால, அப்படியான சொற்கள், பிவாசிதா, இப்படி நிறைய சொற்கள் இருக்குது. இப்படியான சொற்களும் வசனம் அமைக்கிறதுக்கு எடுக்கப்படும். அடுத்தது பாருங்க ஹுரூஃப். நீங்க கடந்த கால வினாபத்திரங்களை பார்த்தா ஹுரூஃபுன் நவாசிக் வந்திருக்குது. நாங்க பார்த்தோம் லாக்கின், லி அன்ன. நவாசிக்னு சொல்றது இன்னவா அகவாத்துஹா கானவா அகவாத்துஹா, சரியா. அதுல வர சொற்கள் பெரும்பாலும் இன்னவா அகவாத்துஹால வந்திருக்கின்ற சொற்கள் வந்திருக்குது. லி அன்ன வந்திருக்குது, லாக்கின் வந்திருக்குது, லாக்கின் அல்லது லாக்கின். அப்ப ஹுரூஃபுன் நவாசிக் வரலாம். அடுத்த ஹுரூஃபுன் நஸ்ப் பாருங்க, லம் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து லம்ன்ற சொல் ஃபியல் முதாரிக்கு முன்னால வரும். லம் யஃப்அல், லம் யஸ்ஹப். அப்ப லம்ன்றது பாருங்க ஒரு ஹர்ஃப், சரியா, அது வந்து ஹுரூஃபுன் நஸ்ப், ஹர்ஃபுன் நஸ்ப் அது. அப்ப அது மாதிரி லன் வரலாம், லீ வரலாம், நிகை வரலாம், சரியா. எப்படியான ஹுரூஃபுன் நஸ்பும் வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இங்க நீங்க பார்த்தா பல வகையான சொற்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இறந்த கால நிகழ்கால வினை சொற்கள், தனியான பெயர் சொற்கள், வினை சொல்லோடு வருகின்ற இடைச்சொற்கள், அடுத்தது பயன்பாட்டில் இருக்கின்ற மொழி சொற்கள், பண்பு சொற்கள், வர்ஃபுகள், ஹுரூஃபுகள், அப்படின்னு பல வகையான சொற்கள் அந்த 10 சொற்கள்ல இருக்கலாம். எனவே இந்த பகுதியை செய்வதாக இருந்தால் மிக முக்கியமாக வர்ஃபுகள் தெரிந்திருக்க வேண்டும், ஹுரூஃபுகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஹுரூஃபுகள் வந்தால் அதுக்கு பிறகு வருகின்ற அந்த ஃபியல் முதாரியோ அல்லது அடுத்த அந்த இஸ்மு என்னென்ன சட்டங்களை பெற்று வரும் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை எந்த இடத்துல எவ்வாறு பயன்படுத்துறது தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அந்த சொல்லின் கருத்து எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே இந்த பகுதியை செய்யறதுக்கு இந்த ஒரு பின்னணி மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இது ஒரு மிக முக்கியமான சுருக்கமான ஒரு அறிமுகம். நான் திரும்பவும் சொல்லிக் கொள்கின்றேன்,
ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி என்பது வசனம் அமைக்கிறதுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் ஆகும். அதுக்கு மேலால அந்த வசனத்தை மெருகூற்றத்துக்காக எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், சிஃபா மௌசூஃபை எங்களுக்கு பயன்படுத்த முடியும், சிஃபத்துகளை சேர்த்து கொள்ள முடியும். அதே போன்று அஸ்மா உல் மௌசூலால வருகின்ற அந்த அல்லதி அல்லதி எல்லாம் பயன்படுத்த முடியும். சுருக்கமாக சொல்ல என்று சொன்னால், ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹின்றது ஒரு வசனத்துக்கான அடிப்படை. அந்த வசனத்தை மெருகூற்றத்துக்காக எங்களுக்கு தெரிந்த ஏனைய எல்லா நஹு சட்டங்களையும் பயன்படுத்த முடியும். அஸ்மால் மௌசூலாவாக இருக்கலாம், சிஃபா மௌசூஃபாக இருக்கலாம், அல்லது மஃபூல் யஜ்லிய பயன்படுத்தலாம், மஃபூல் முத்லக்க பயன்படுத்தலாம். எதையும் எங்களுக்கு பயன்படுத்த முடியும். அது வசனங்களை மெருகூற்றத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற விஷயம். எனவே இந்த வசனம் அமைக்கின்ற போது வசனம் முழுமையாகவும் பூரணமாகவும் பயனுள்ள வசனமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த பகுதி உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பெரும்பாலும் வருகின்ற அந்த 10 சொல்லும் தெரிந்திருந்தால், அல்லது அந்த சொற்கள் எவ்வாறு எங்கே பயன்படுத்துகிறது என்பது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சொல்லுக்கும் 1 புள்ளிகள், 10 சொற்களுக்கும் 10 புள்ளிகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இன்ஷா உல் ஜுமல் அல்லது தக்வீனுல் ஜும்லா சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகம். திருப்பவும் சொல்கின்றேன், அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த பகுதியை செய்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால், அது இந்த கேள்வியை நீங்கள் தெரிவு செய்தால், கட்டாயம் உங்களோட அந்த வசனங்கள் அமைக்கின்ற அந்த திறனை கட்டாயம் கூட்டிக் கொள்ள வேண்டும். கூடுதலாக நீங்க வசனங்கள் எழுதி பார்க்க வேண்டும். அந்த மகாராவத்தான் உங்களில் கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன்.